வணக்கம். இது புதுடெல்லியில் இருக்கக்கூடிய தேசிய காந்தி அருங்காட்சியகம். 1948 மகாத்மா காந்தி கொல்லப்பட்ட பிறகு இந்த 77 ஆண்டுகள்ல அவருடைய வாழ்க்கை பயணத்தை ஆவணப்படுத்தக்கூடிய பல்வேறு ஆவணங்களை இந்த அருங்காட்சியகம் ஒவ்வொரு ஆண்டும் சேகரித்து ஆவணப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அருங்காட்சியகங்கள்ல ஒன்று இது. அப்புறம் காந்தி சம்பந்தமான ஆய்வாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கருவூலம் அப்படின்னு இதை சொல்ல முடியும். இன்றைய காந்தி நினைவு தினத்துல இது மிக முக்கியமான ஒரு படி எடுத்து வைக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, சர்வதேச அளவில் உள்ள ஆய்வாளர்கள், மாணவர்கள் இவர்கள்லாம் படிக்கத்தக்க வகையில காந்தி சம்பந்தமான ஆவணங்கள் எல்லாத்தையுமே டிஜிட்டல் மயமாக்குற பணியை இன்னைக்கு இவங்க தொடங்கியிருக்காங்க. அதனையொட்டி நடந்த ஆராய்ச்சியில அவர்களுடைய தேடுதல்ல மிக முக்கியமான 2 ஆவணங்கள் கிடைச்சிருக்கு. இந்த 2 ஆவணங்கள் காந்தி பத்தி ஏற்கனவே இருக்கக்கூடிய அவர் மீதான மதிப்பை மேலும் பல மடங்கு உயர்த்தக்கூடியது. இன்னொரு வகையில அவர் மேல இருக்கக்கூடிய சில பொது புத்தியில படிஞ்சிருக்கக்கூடிய கரைகளையும் அகற்றக்கூடியது. முதலாவது ஆவணம் அப்படிங்கிறது அவர் அரசியல் தளத்துல மட்டும் இல்லாமல் சமூக நீதி தளத்துல எந்த அளவுக்கு ஒரு ஆத்மார்த்தமான பயணத்தை மேற்கொண்டார் அப்படிங்கறத வெளிக்காட்டக்கூடிய ஒரு ஆவணம். அந்த ஆவணம் அவருடைய சாதிக்கு எதிரான நிலைப்பாட்டை விளக்கக்கூடியதா அமைஞ்சிருக்கு. காந்தி சாதி மேல அவருக்கு இருந்த நிலைப்பாடு அப்படிங்கிறது தொடர்ந்து மாறிக்கிட்டே வந்திருக்கு. சாதி அமைப்பை ஏத்துக்கக்கூடியவரா அவர் ஆரம்ப காலத்தில் இருந்தாலும் கூட அந்த காலகட்டத்திலேயுமே கூட சாதிய மேலாதிக்கத்தை மிகச்சிறிய வயதிலிருந்தே அவர் எதிர்க்கிறவராக இருந்திருக்கிறாரு. அவருடைய மாணவ பருவத்திலேயே சாதி விளக்கம் செய்யப்படக்கூடியவராக கூட அவர் இருந்திருக்கிறார். அந்த அளவுக்கு சாதி விஷயத்துல கடுமையான நிலைப்பாடு எப்போதுமே அவருக்கு இருந்திருக்கு. ஆனால் 1920கள் 1930கள்ல தீண்டாமைக்கு எதிராக மிகப்பெரிய அரசியல் பயணத்தை, சமூக பயணத்தை அவர் மேற்கொண்டார். அந்த காலகட்டத்தில் மிக தீவிரமான நிலைப்பாட்டை நோக்கி அவர் நகர்ந்தார். அது என்ன அப்படின்னு சொன்னா, சாதி படிப்படியாக அழித்தொழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற நிலைப்பாடு. அதனுடைய ஒரு பகுதியா அவர் முன்னெடுத்த மிக முக்கியமான விஷயம், இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல என்னுடைய ஆசீர்வாதம் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அறிவிச்சார். அப்படியான திருமணங்களுக்கு மட்டும்தான் அவர் முன்னின்று செஞ்சு வைப்பேன், அதுக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சார். அப்படி அவர் சொன்னதுங்கிறது புத்தகங்கள்ல பதிவாயிருக்கு. ஆனால் அப்படி அவர் முன்னின்று நடத்தி வைத்த திருமணம் ஒன்றினுடைய காணொலி கிடைச்சிருக்கு. அது முதலாவது ஆவணம். இரண்டாவது ஆவணம் 1930களில் தொழுநோய், அது இந்திய சமூகத்துல பரவலா இருந்த ஒரு காலகட்டம். அது தொழிலாளிகள் முற்றிலுமா புறமொதுக்கப்பட்ட ஒரு காலகட்டம், சமூகத்தால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட ஒரு காலகட்டம், பொதுவெளியில் அவர்கள் அனுமதிக்கப்படாத ஒரு காலகட்டம். ஆனா அந்த காலகட்டத்திலே கூட தொழிலாளிகளை அரவணைக்க வேண்டும் என்று பேசியதோடு மட்டுமில்லாமல் அவரே தன்னுடைய வாத ஆசிரமத்தில் ஒரு தொழுநோயாளி அவருக்கு பணிவிடை செய்து அவரை பராமரித்தார். இந்த தகவலும் புத்தகங்கள்ல இருக்கு. 1-2 புகைப்படங்களும் கூட இருக்கு. ஆனால் முதல் முறையா அந்த காணொலி கிடைச்சிருக்கு. இந்த 2 காணொலிகளையும் இன்றைக்கு தேசிய காந்தி அருங்காட்சியகம் வெளியிட்டிருக்கு. புதிய தலைமுறை அதை இந்தியாவிலே முதல் ஊடகமா உங்க பார்வைக்கு கொண்டு வருது. இப்ப காந்தி அருங்காட்சியகத்தினுடைய இயக்குனர் அண்ணாமலை அவர்கள்ட்ட பேசுவோம். காந்தியுடைய வாழ்க்கையில நடந்த முக்கியமான நிகழ்ச்சிக்கு படங்கள் ஆதாரமா இருந்திருக்கு. இப்போ படங்களோட சேர்த்து ஆவணங்கள், அதே மாதிரி அவருடைய பேச்சுக்கள், அவரை பற்றிய காணொலி காட்சிகள், இது எல்லாத்தையுமே தொகுத்து கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சோம். ரெண்டாவது, நம்மளுடைய எக்ஸிபிஷன்றது காந்தி மியூசியத்தில் நடக்கும். இந்த எக்ஸிபிஷனை உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அதை டிஜிட்டல் வெர்ஷனாவும் நாங்க கொண்டு வரோம். டிஜிட்டல் ஆமா, இந்த கண்காட்சி எல்லாரையும் போய் சென்றடையணும். இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களும் இந்த கண்காட்சியை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த இதுல இருக்கு. இதுல நாங்களே ரொம்ப ஆச்சரியப்பட்ட 2 காட்சிகளை இன்னைக்கு நாங்க வெளியிடுறோம். அதுல ஒண்ணு அவரு இந்த சமூக நீதிக்காக செஞ்ச ஒரு மிகப்பெரிய பணி அப்படின்றது ஜாதி மறுப்பு திருமணம். அந்த திருமணத்தை காந்தி நடத்தி வைக்கக்கூடிய காணொலி காட்சி இருக்கு. அது ஒரு அற்புதமான ஒரு காட்சி. அது கிடைச்சிருக்கு. அதை இன்னைக்கு நாங்க ரிலீஸ் பண்றோம். அதுக்கப்புறம் தொழுநோய் இந்தியாவிலேயே இல்லாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் காந்தி அமைச்ச அந்த முக்கியமான ஒரு பணி. அவர் ஆரம்பிச்ச அந்த லெப்ரசி ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா, அதோடைய பணிகள் எல்லாம் சேர்ந்து பண்ணதான். அந்த தொழுநோயாரி பர்ச்சுரை சாஸ்திரிக்கு அவர் தினமும் அவருடைய தொழுநோய் அந்த புண்ணு எல்லாத்தையும் தொடச்சு
அதுக்கு மருந்து போட்டு அவருக்கு மசாஜ் பண்ணுவாரு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அத புகைப்படம் இருக்கு, 2-3 புகைப்படம் இருக்கு. ஆனா அந்த காணொளி காட்சியே கிடைச்சதுன்றது இன்னைக்கு அற்புதமான ஒரு விஷயம் எங்களை பொறுத்தளவு. அதை இன்னைக்கு பொதுமக்களுக்காக அர்ப்பணிக்கிறோம். வாழ்கவே